மகேஸ்வரி மேடம், என்ன மேடம் பெண்கள்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்களாமே, தண்ணீருக்கு கண்ணீர் விடும் பெண்களா? என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அதாவது ரோம் பற்றி எறிந்த போது நீரோ மன்னன் வந்து ஃபிடில் வாசித்தான் என்பதை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கண்ணெதிரே கல யதார்த்தத்திலே இன்றைக்கு நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு வந்து தமிழகத்தில மிக கடுமையான வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களிலே பார்த்தால் இன்றைக்கு 100 டிகிரி, 105 டிகிரி, 108 டிகிரி என்று வெப்பக்காற்று, அனல் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் தகித்துக் கொண்டிருக்கிறார்கள். தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல், மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுடைய குடிநீர் தேவையை தீர்ப்பதற்கு, அவர்களது கண்ணீரை துடைப்பதற்கு, தண்ணீரை தருவதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்று விட்டார். முதலிலே மாலத்தீவு செல்வதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே அவர் செல்வதற்கு வேறு ஒரு காரணம் பேசுபொருளானது. ஆனால் அந்த காரணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றி கொடைக்கானல் சென்று விட்டார். இது ஒரு புறம் இருக்க, இவர்தான் இப்படி என்று பார்த்தால் தன்னுடைய குடும்ப ஆட்சியிலே அடுத்தது யாரை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாரோ, தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று குடும்பத்தோடு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மகனும் இதை பற்றி எல்லாம், தமிழகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கு குடும்பத்தோடு இங்கிலாந்து நாட்டிற்கு இன்ப சுற்றுலா சென்று விட்டார்கள். ஆக இவர்களுக்கு மக்களை பற்றி கவலையே கிடையாது. இல்ல மகேஸ்வரி மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இங்க பிரச்சனை அவங்க டூர் போனது இங்க பிரச்சனையா, இல்ல இங்க தண்ணி இல்ல அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்ல, தண்ணி இல்லாத நேரத்துல அதை பற்றி கவலைப்படாமல் டூர் போயிருக்காங்களே, அதுதாங்க பிரச்சனை. அதை பத்தி கவலைப்படலைன்னு யார் சொன்னா? நீங்க சொன்னா போருமா? நாங்க அதை பத்தி 3 நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். சீக்கிரமா தண்ணி வரும். யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஆந்திரா முதலமைச்சரோட. ஆந்திரா முதலமைச்சர். கொடைக்கானல் எங்க சார் இருக்கு? இங்கதான் இருக்கு. எங்க கொடைக்கானல் பக்கம், மதுரை திண்டுக்கல் பக்கமா? அததான் அவங்க கேக்குறாங்க. சொல்லுங்க மகேஸ்வரி மேடம். இல்ல, அதாவது காமாட்சி நாயுடு கவலைப்படுறாரு, உண்மையாவே பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவர் யார ஆதரிக்கிறாரோ அந்த கட்சியினோட தலைவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லையே. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இவர் எதற்காக இவர்களுக்கு ஓய்வு தேவை? மக்களுக்காக என்ன கடுமையாக உழைத்து விட்டார்கள். உழைத்தவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு தான் ஓய்வு தேவை. இவர்கள் மக்களுக்காக கஷ்டப்படல, மக்கள் தான் இவர்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ஆட்சியில மக்கள் படாத பாடுகள் இல்லை, மக்களை சூடாத கேடுகள் இல்லை என்றுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கு தாங்க ஓய்வு தேவை, மக்களுக்கு தான் நிம்மதி தேவை, மக்களுக்கு தான் மகிழ்ச்சி தேவை, மக்களுக்கு தான் இந்த ஆட்சியிலிருந்து விடுதலை தேவை. இவர்களுக்கு எதுக்கு ஓய்வு என்பதுதான் அடிப்படையில் எனக்கு புரியவே இல்லை. இல்ல மேடம், எலெக்ஷன்ல நிறைய வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பாங்க இல்லையா, அதனால ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்களா இருக்கும்? இல்ல, தேர்தல் வேலை செஞ்சு கலைச்சிருக்காங்கன்னா அது வந்து அரசியலுங்க, மக்கள் பணி அல்ல. மக்களுக்காக கடுமையாக உழைத்து இவர்கள் கலைத்திருந்தால் அதற்காக ஓய்வு எடுப்பதுல தவறு இல்ல. எந்த பணியும் செய்வதில்லை, எப்பவுமே ஓய்வாகத்தாங்க இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்கள் எதையும் செய்வதில்லை. ஏதோ படத்துல வடிவேல் சொல்லுவதில்லை, இந்த ஆட்சியே வந்து இந்த சங்கமே அபராதத்துலதான் போகுதுன்ற மாதிரி இந்த ஆட்சியே கடல்ல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் மீது வரி மேல் வரி சுமைத்து மக்களை எல்லாம் ஒரு வரி குதிரையாக்கி விட்டார்கள். சொத்து வரியை எடுத்துக்கொண்டால் 100% அதிகமாக்கி விட்டார்கள். கமர்ஷியல் டாக்ஸ் என்று சொல்லுகின்ற கடை வரியை எடுத்துக்கொண்டால் 150 விழுக்காடு அதிகரித்து விட்டார்கள். அதே போன்று குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணம், குப்பையை கூட இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைக்கலைங்க. குப்பைக்கு கூட வரி போட்டு விட்டார்கள். மக்கள் அதனால இந்த குப்பைக்கு வரி போட்டு இந்த ஆட்சிக்கு குட் பை சொல்வதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். புரியுது மேடம். ஆனா இப்ப இந்த மாதிரியான வறட்சியான காலங்கள்ல 22 மாவட்டங்களை வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய வறட்சியான மாவட்டங்கள்ல அறிவிச்சிருக்காங்களே, இதுக்காக மீட்டிங் எல்லாம் கூட சிஎம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரே, அந்த மீட்டிங்ல எல்லாம் கூட பேசினாரே. இல்ல, அதன் அடிப்படையில் எந்த முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க? இப்ப சென்னை எடுத்துக்கொள்ளலாங்க. சென்னைக்கு ஆதாரமான அந்த 4 ஏரிகள்ங்க, நமக்கு புழல் ஏரி ஆகட்டும், சோழவரம் ஏரி ஆகட்டும், பூண்டி ஏரி ஆகட்டும், கண்ணன்கோட்டை, தேர்வாய கண்டிகை, இதெல்லாம் வந்து அம்மா ஆட்சியில கொண்டு வந்த அந்த புதிய ஏரி.
இதெல்லாம் இந்த ஏரிகள் அனைத்திலுமே கொள்ளளவு வந்து இன்றைக்கு 50 விழுக்காடுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. வீராணம் ஏரி கிட்டத்தட்ட வறண்டு விட்டது. ஆனா இதை பற்றியெல்லாம் கவலையே இல்ல. இன்றைக்கு மக்கள் வந்து குடிநீர் குடங்களோடு ஆங்காங்கே தமிழகம் எங்கோ, சென்னையில மட்டும் இல்ல, ஆங்காங்கே இது வந்து இன்றைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதாக இல்லை. இன்றைக்கு கோவை எடுத்துக்கொண்டால் முதல்ல 8 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும். இன்றைக்கு 24/7 தண்ணி தரேன்னு சொல்லிட்டு 16 நாள் 18 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருதுங்க. இல்ல மேடம், மகேஸ்வர் மேடம், அவங்க குடுக்கறேன்னு சொன்ன தண்ணி வேறையா இருக்குமோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அதான் 24/7. ஆமாமா. இப்ப வந்து டாஸ்மாக் கடையில தண்ணியோட அளவு குறையக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அங்க வந்து புதுசா கோதுமையில இருந்து பீர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து புதுசா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல செலுத்துகிற அக்கறைய குடிநீர்ல இவர்கள் செலுத்த வேண்டும் என்பதுதான் வந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒன்று. அம்மா ஆட்சி இருந்த காலத்துல இதே போன்று சென்னை வந்து மிக கடுமையான வறட்சியை சந்தித்ததுங்க. அன்றைக்கு வந்து ரெயின் வாட்டர் பொய்த்தாலும் ட்ரெயின் வாட்டர் கொண்டு வந்து மக்களினுடைய தாகத்தை தீர்த்த அரசு அம்மா அரசு. அன்னைக்கு என்ன நடந்தது? ஜோலார்பேட்டையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வரப்போ அன்றைக்கு வந்து இன்றைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள், ஆட்சேபித்தார்கள். அப்போது சட்டமன்றத்திலே கூட நம்முடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாமா? நீங்க வந்து வேலூர்ல இருந்து இங்க கொண்டு வர காட்பாடியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு தருவதற்கு இவ்வளவு ஆட்சேபனை தெரிவிக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறேன் என்கிறீர்கள். அப்பொழுது கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை எப்படி நாம் வாங்க இயலும்? அதனால நீங்கள் இப்படி பேசுவது தர்மமே கிடையாது, நீதியே கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா கேரளால எல்லாம் பேசி ட்ரெயின்ல கொண்டு வந்தாங்க. மக்களுடைய தாகத்தை தீர்த்தோம். அது மட்டும் இல்ல, உடனடியாக அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவை ஏற்று நம்ம ஆந்திராவிற்கு சென்று அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து 2 நாட்களில் அங்கிருந்து கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அதே போன்று இன்னொரு புறம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கே கேரளா பக்கத்து மாநிலமான கேரளாவிற்கு சென்று அங்கே வந்து சில நதிநீர் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைகளை தீர்த்து அந்த திட்டங்களின் வாயிலாக எப்படி நீர் கொண்டு வருவதற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். இப்படி வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் சென்று அங்கிருக்கின்ற நதிநீர் தாவாக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நமக்கு நீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆனால் இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாமல் மக்களை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் மக்களை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு என்ன முக ஸ்டாலின் ஏன் கர்நாடகாக்கு போகல, ஏன் அங்க காவிரி தண்ணி பத்தி பேச போகலன்னு கேட்க வரீங்களா நீங்க? ஏங்க இந்தி கூட்டணியில இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியாதா? சோனியா காந்தியிடம் அதே போன்று மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானே, அவரிடம் எல்லாம் சொல்லி அவங்கதான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்களே, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு உங்களுக்கு என்ன கூட்டணி தேவை இருக்கிறது? நம் மக்களை பற்றி, தமிழக மக்களை பற்றி கவலைப்படாதவர்களிடம் உங்களுக்கு எதற்கு கூட்டணி தேவை என்கிறேன். இந்த லட்சணத்திலே நான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார். தமிழக என்ன கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போரானம் என்பது போல தமிழகத்தையே காக்க முடியாதவர்கள் இந்தியாவை காக்க கிளம்பி இருக்கிறார்கள். இது எப்படி சரியாகும்? இல்ல, உள்ளபடியே எனக்கு புரியுது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்ல தமிழ்நாட்டுல, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த சாமானியனுடைய கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். மகேஸ்வரி மேடம், இன்னும் 1 மாசத்துக்கு கண்டிப்பாக நம்ம இந்த வறட்சி காலத்தை தாண்டி வந்துதான் ஆகணும். இன்னும் 1 மாசம் எப்படி இருக்க போகிறது? மிக கடுமையான ஒரு சவாலாகத்தான் இந்த மாதங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. ஒரு தீர்க்க தரிசனத்தோடு முன்கூட்டியே அதற்கான முறையாக திட்டங்களை வைக்கின்ற அந்த பேராண்மை பேராளுமை இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. நம்ம அம்மா ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க திட்டங்கள் என்று சொன்னால் அது மழைநீர் தேக்க திட்டம், அந்த திட்டத்தை சொல்லலாம். அதே போன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலே இருந்த நம்ம குடிமராமத்து திட்டம், அந்த 2 தலையாய திட்டங்களும் வந்து இன்றைக்கு இந்த அரசால் வந்து முழுமையாக கைவிடப்பட்டிருக்கிறது. அதுதான் இதற்கான ஒரு இன்றைக்கு கலை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அதே மாதிரி கிஷோர் அவர்களும் சொன்னாங்க. அதாவது இந்த சரபங்கா திட்டம் 100 ஏரிகளை நிரப்ப முடியும். ஆனா அந்த அற்புதமான திட்டத்தை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டமானது முழுமையாக கைவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த திட்டம் வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால் சற்றேறத்தாழ 38 கிராமங்கள் பயனடைந்திருக்கும்,
ஒரு 45,000 ஹெக்டேர் நிலங்கள் வந்து அதனால பயனடைந்திருக்கும். ஆனா அந்த திட்டத்தை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல நம்ம வந்து நீர் மேலாண்மைக்கான தேசிய விருது பெற்றதற்கு காரணமே வந்து குடிமராமத்து திட்டம் தான். 14,000 ஏரிகள் தமிழகத்தில் இருக்குன்னா அதற்கு 6,000க்கும் மேற்பட்ட ஏரிகளை வந்து குடிமராமத்து திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளையும் இணைத்து நாம் அந்த வண்டல் மண்ணை எல்லாம் தூர்வாரி அது விவசாயிகளும் பயனடைகின்ற வகையிலே அதுல நீரை தேக்கி வைத்து நாம் அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயரச் செய்தோம். ஆனா அது போன்ற திட்டமிடல்கள் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இது எல்லாமே பெண்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் இல்லையா? இது எப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த வருகின்ற தேர்தல் காலத்திலே நிச்சயமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதன் முழுமையாக தெரியும். ஏன்னா இந்த தேர்தலை கூட ஓரளவு இது வந்து மத்திய அரசிற்கான தேர்தல் என்று மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா மாநில அரசிற்கான முழுமையான தேர்தல் என்பது வருகின்ற 26 வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அதுல மக்கள் வந்து மிக தெளிவான முடிவை வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவிப்பார். நன்றி.